ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் மீஷோலேருந்து ஒரு பார்சல் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்டா ஆர்டர் பண்ணோன்ற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, பார்சல் வாங்கியாச்சு. என் பையன் வாங்கின நேரத்துலேருந்து எம்மா பார்சல் ஓப்பன் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு தான். இது ஒரு சின்ன கிளிப்பாக தான் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அப்பா வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓப்பன் பண்ணாலும் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியாது, அவங்க வந்து தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஓப்பன் பண்ணலை. சரி, மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம ரிட்டன் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. சரி அப்படின்னு அவங்க டேடியும் வந்துட்டாங்க. வந்தோடனே அப்பா இதை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராவடி பண்ணிக்கிட்டு இருந்தான் பார்த்துக்கோங்க. சரி ஓகேன்னு அவங்க அப்பாவும் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கரெக்டாக அவங்க எடுத்தாங்க. இவன் கீழே உள்ள கயிறை பிடிச்சிட்டான் பார்த்துக்கோங்க. கயிறை பிடிக்கும் சல்லுன்னு வலிக்கி விழுந்துருச்சு. ஆனால் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்ல ஒர்த்து தான். இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே இருந்தது பார்த்துக்கோங்க. அது போக இதுக்கு நிறைய ஸ்க்ரூலாம் கொடுத்துருந்தாங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஹோல்ஸும் அவங்களே போட்டு கொடுத்துருந்தாங்க. கலர் செமையாக இருந்தது பார்த்துக்கோங்க, மேட் ஃபினிஷு. அப்புறம் சரி ஓகேன்னு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. என் பையன் இருக்கான் பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணவே விட மாட்டேங்கிறான். அந்த பிடிச்சி இழுக்கிறான், இதை பிடிச்சி இழுக்கிறான். ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து ஒரு பேக்கெட்டில் போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து ஒரு பேக்கெட்டில் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதை பிடிச்சி எனக்கு இதை ஓப்பன் பண்ணி கொடுனா ஓப்பன் பண்ணி கொடுத்து, அதை அப்புறம் கீழெல்லாம் சிந்தி அந்த ஒன்றா கலெக்ட் பண்ணி எடுத்து வந்து வச்சுக்கிட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க. அப்புறம் அவங்க அப்பாவே பார்த்தாங்க, இவன் இப்படி இருந்தால் வேலைக்காக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு அப்பா ஒரு வேலை தரேன், நீ கம்மனு செய்யணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரூவெல்லாம் அவன் கையில் கொடுத்துட்டு, அப்பா கேட்க ஒன்று ஒன்றா தான் என்னம்மா அப்படின்னு சொன்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்துட்டான். ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் அவங்க அப்பா டைட் பண்ணுறதுக்காண்டி ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து டைட் பண்ணாங்களா. அவன் பார்த்தான், என்னுடைய மிஷின் ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு வந்து நானும் டைட் பண்ணுறேன், நீ மட்டும் டைட் பண்ணுறேன், நானும் டைட் பண்ணுறேன்னு ஒரே சண்டை பார்த்துக்கோங்க. அப்பா அம்மாவும் ஒரு வழியாக அதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல தான் நான் வந்து ஸ்டாண்ட் வைக்க போகிறேன். அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு காமிச்சேன். என்னடா பாக்ஸே இன்னும் அடுக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மேலே வச்சுருக்க பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் வந்து இதுக்குள்ளே சேரவும் மாட்டேங்குது. அதோட மேல் மூடி வந்து லூஸாகவும் இருக்குது. நான் இப்போ வேறு பாக்ஸ் தான் வாங்கணும், அதுக்காக தான் இந்த ரேக் வாங்கினேன். அதில் செல்ஃபில் தான் இது நிறைய இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதை க்ளீன் பண்ணிவிட்டு செல்ஃபை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதில் வந்து நான் பாத்திரத்தை அடுக்கி வச்சுட்டேன். அது போக மீஷோலேருந்து இன்னொரு ஆர்டர் வந்து இதுதான், இந்த மேட் தான் வாங்கியிருந்தேன் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. 2 ப்ராடக்ட்டுமே நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.